மனோ தங்கராஜின் அமைச்சர் பதவி பிரமாண விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது மனோ தங்கராஜ் அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை காணலாம். சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். மனோ தங்கராஜ் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என உளமாற உறுதி கூறுகிறேன். Ladies and gentlemen, the Honourable Minister will now present a bouquet to the Honourable Governor. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மனோ தங்கராஜுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். லக்ஷ்மணன், மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் முழு விவரங்கள் என்ன? தமிழக அமைச்சரவையில் 6வது முறையாக இந்த அமைச்சர் பதவியானது மாற்றப்பட்டு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் அமைச்சர், அதாவது முன்னாள் அமைச்சருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்குவதற்காக மனோ தங்கராஜிற்கு இந்த பதவி பிரமாணம் செய்யும் நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மேலும் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி, தலைமை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக இந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ராஜினாமா கடிதங்களானது முறையான அடிப்படையில் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பரிந்துரை கடிதமானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று உயர் அதிகாரிகள் மூலம் கவர்னர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார். இந்த பரிந்துரை கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ஆர்.என். ரவி செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோரை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவித்து கவர்னர் நேற்று மாலை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிந்துரைத்து அமைச்சரவை மாற்றத்துக்கான ஒப்புதலும் தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக அதற்கும் ஒப்புதலானது வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த ராஜினாமா செய்த பொன்முடி மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு வசம் இருந்த இலாக்குகள் 3 அமைச்சர்கள் அந்த பதவியானது 3 அமைச்சர்களுக்கு தொடங்கி வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த பால்வளத்துறை அமைச்சராக இருந்த அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சரவையில் இந்த பதவியானது வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்குமே அவருக்கு எந்த துறை என்று ஒதுக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த மனோ தங்கராஜ் பொறுத்தவரையுமே முன்னாள், அதாவது அவருக்கு முன்கூட்டியே கொடுத்திருந்த இந்த பால்வளத்துறை மீண்டும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர்
சிவசங்கருக்கு மின்சாரத்துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீட்டு வசதித்துறை அமைச்சருக்கு முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருந்தது. இதே போல் இந்த காதி மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் இருந்த பால்வளத்துறை எடுக்கப்பட்டு அவருக்கு வனம் மற்றும் இந்த காகிதத்துறை ஒதுக்கப்பட்டு அவருக்கு அந்த துறையானது கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று பார்த்தோம் என்றால் 2 அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த 3 துறை பதவிகளும் 3 அமைச்சர்களுக்கு தொடர்ந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்று மனோ தங்கராஜ், அதாவது முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சரவை பதவியில் தற்போது அந்த பதவியான கொடுக்கப்பட்டு இந்த நிகழ்வானது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கக்கூடிய இந்த நிகழ்வானது சற்று நேரத்தில் இன்னும் அவருக்கு அமைச்சர் பதவியானது ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். அவருக்கு குறிப்பாக இந்த பால்வளத்துறை முன்கூட்டியே கொடுத்திருந்த போல அதே துறை ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது கூறப்படுகிறது. இந்த நிகழ்வானது சற்று முன், அதாவது 5 நிமிடத்திற்கு முன்பாக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 10 நிமிடங்களுக்கு இந்த நிகழ்வானது நடைபெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடும் எனவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அவர் அறிவாலயத்திற்கு சென்று மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரை சந்திப்ப வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தலைமை செயலகம் செல்வதற்கு வாய்ப்புகள் இருந்தால் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது கூறப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.